உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். ஒதுக்கிட்டு நீ யாருதுல இருந்து எடுத்து கொடுக்குற? இங்க என்ன கொடுக்குறாங்க? அவங்களுக்கு தனியா நீ ஒரு கிண்ணத்து போட்டு சோறு போட, இன்னொருத்தங்க தட்டுல இருந்து எதுக்கு சோறு எடுத்து போடுற? சாப்பிட்டுக்கிறவங்க தட்டுல உங்களுக்கு அருந்ததியர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறாங்க, உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பிரிவினைகளை தூண்டி விடுறாங்க. ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியா? ஒடுக்குறாங்களா? உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு வன்னியரோ ஒரு பறையரோ என்னைக்கு நாட்டினுடைய முதல்வராவோ துணை முதல்வராவோ போட்டிருக்கீங்களா? நீங்க பட்டியல் பிரிவு தான் இவங்க, பட்டியல் சாதிகளா இவங்கள மாத்துறாங்க. அதனாலதான் நாங்க அருந்ததியர்கள், நாங்க வந்து தேவேந்திர குல வேளாளர், எங்களை வந்து இந்த லிஸ்ட்ல சேர்க்காதீங்க அப்படின்ட்டு இந்த பட்டியல் பிரிவு மக்களுக்குள்ளே சண்டைகள் விடுறாங்க. சரி இருந்துன்னு போட்டோம், இவங்க காலத்துக்கு ஒன்றும் சேர மாட்டாங்க. சண்டை வரதுக்கு யார் காரணம்? திமுகவா? இப்போ எல்லா கட்சிகளும் பண்ணுங்க. ஒரு காலத்துல அது RSS பண்ணுச்சு, இப்போ இவங்களும் பண்ணின்னு இருக்காங்களே. இப்போ ரெட்டை சுவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சந்தை ஒரு இஷ்யூல இருந்து அந்த இஷ்யூல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா திராவிடம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க. அருந்ததிய மக்களை தூண்டி விட்டு பறையர்கள் எங்கள் மீது சாதி ரீதியான ஒடுக்குமுறை செலுத்துறாங்கன்னு RSS செஞ்சிருந்த வேலையை இப்போ இவங்க கையில் எடுத்துக்கினாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள சிண்டு முடிச்சு உனக்கு எதிரான ஆள் அவங்க தான், நீ எங்களுக்கு தகுதியானவன்ல, விசிகா வந்து எங்களை எதிர்ப்பதற்கான ஈக்குவலான ஆள் இல்லை, உனக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு வேற ஒரு அரசியல்ல இல்லாத ஒரு இயக்கம் சார்ந்து இயங்கக்கூடிய வெறும் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கின்ற ஒரு அமைப்பை கைகாட்டி மட்டம் தட்டுறாங்க. அது இது வந்து இதுதான் சாதி ஆதிக்க திமிர்ன்னு சொல்லணும். இதை தான் உயர்ந்தவன், தான் பெரிய ஆளு, நான் சாதியால் உயர்ந்தவன் அப்படின்னு ஒருத்தர் தெரியாதுன்றது வந்து இப்போ அந்த இயக்குனர் வந்து ஊரறிஞ்சு இயக்குனர் ரஜினியை வச்சு படம்லாம் எடுத்திருக்கிறார். அப்படி அப்போ எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபரை வந்து தெரியாது, அவரை கூப்பிட்டு ஒரு இன்வைட் பண்ணி ஒரு விழாவே பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் வந்து தெரியாதுன்னு சொல்றது வந்து அந்த ஒரு கருத்தை செய்தியாளர்கள் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் எஸ்கேபிசம் இது. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான சவிதா முனுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். நேற்று உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னா, இந்த உள்ஒதுக்கீடு வந்து கொடுத்தது வந்து சரியான ஒன்று தான், குறிப்பாக பழங்குடிய பட்டியல் மற்றும் பழங்குடி கொடுத்து சரியான ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் க்ரீம் லேயரை வந்து நீங்கள் ஏன் வந்து பட்டியல் சமூகத்துக்கும் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? ஏற்கனவே பிசியில் ஓபிசியில் இருக்குது இல்லையா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஏன் பட்டியல் சமூகத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது? அப்போ தானே வந்து கலெக்டர் பையனே கலெக்டராக இருப்பான், எங்கேயோ விவசாயிகளுடைய மகன் வந்து கலெக்டர் ஒருத்தன வாய்ப்பு கிடைக்கின்றது உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு? நீங்கள் தீர்ப்பு வந்து மாநிலங்கள் வேணும்னா செய்யலாம். தீர்ப்பு வந்து சஜஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. சஜஷன் தான், சஜஷன் தான். ஆனா ரெண்டாவது சொன்ன சஜஷன், ஃபர்ஸ்ட் சொன்னது தீர்ப்பா கொடுத்திருக்காங்க, அதை உறுதிப்படுத்திருக்காங்க உள்ஒதுக்கீடு. மாநிலங்களவையில் இது என்ன, இதை வந்து இடஒதுக்கீடை காலி செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த மாதிரி ஆன தீர்ப்புகள். நம்ம என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீதிமன்றத்தை நம்ம விமர்சிக்க கூடாது தீர்ப்பை. ஆனால் சஜஷன் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னா, உள்ஒதுக்கீடு சாதி வாரியாக கணக்கெடுப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான். இதை நாம பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை அப்படிதான் கோட் பண்றாரு. இடஒதுக்கீடு என்பதை விட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த வகுப்புல இவ்வளோ பாப்புலேஷன் வைஸ் இவ்வளோ மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். ஆனால் தமிழக அளவில் இன்னும் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. மாநிலங்களில் சாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் தமிழகத்தில் இன்னும் முதல்வர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்ததானே இவ்வளோ பறையர்கள் இருக்கிறாங்க. இப்போது சாதி வாரி கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும், மாநில அரசு எடுக்கிறதுல எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இல்ல, இவங்க மாநில அரசு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா தானே. இல்ல, மாநில அரசு எடுக்கலாம், அவங்க எடுக்க கூடாதுல. எடுத்தாலுமே அதை வச்சு நீங்க ஒரு இடஒதுக்கீடோ எதுவுமே கொண்டு வர முடியாது. அது நேரடியா வந்து மத்திய அரசு கிட்ட தானே இருக்கு. நீங்க எடுத்து நீங்க கொடுத்தாலுமே வந்து எப்படி நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்டேட்ல வந்து எடுத்தாங்க, அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தாங்க, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. மாநில அரசு வந்து ஸ்டேட் லிஸ்ட்லயும் இருக்கு, இவங்களையும் வகுப்பு வாரியில் இவ்வளோ பீப்புளுக்கு இவ்வளோ என்ன. நீங்கள் இடஒதுக்கீடு வரலாறு எடுத்துக்கினீங்கனாலும் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அப்போது இந்த செண்பகம் துரைராஜ் கேஸ்லாம் எடுத்துக்கினீங்கன்னா அப்போ ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்டுக்கும் அதுக்கான பங்கு இருக்குது. அப்போ இங்கே அதாவது பட்டியல் பிரிவுன்றதை பாபா சாஹேப் எப்படி கோட் பண்ணுறாரு அம்பேத்கர் வந்து,
அதாவது சாதியற்ற மக்கள்களின் தொகுப்பு தான் இது. அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள், சாதியை எதிர்த்தவர்களும் அவங்க பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து இதை எப்படி பண்ணுதுன்னா, இந்த பட்டியல் பிரிவு மக்கள் வந்து சாதிகளை எதிர்த்து சண்டையிட்ட இனத்தோட கூட்டு பட்டியல் தான் இவங்க. அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் இவங்களை வரையறுக்கிறாரு. இந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களை சாதிகளாக உருமாற்றுறாங்க. பட்டியல் பிரிவு தான் இவங்க, பட்டியல் சாதிகளாக இவங்கள மாற்றுறாங்க. அதனால தான் நாங்கள் அருந்ததியர்கள், நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர், எங்களை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க அப்படின்ட்டு இந்த பட்டியல் பிரிவு மக்களுக்குள்ளேயே சண்டைகள் விட்டுறாங்க. சரி இருந்துன்னு போட்டோம், இவங்க காலத்துக்கும் ஒன்றும் சேர மாட்டாங்க. சண்டை வரதுக்கு யார் காரணம்? திமுகவா? இப்போ எல்லா கட்சிகளும் பண்ணுங்க. ஒரு காலத்தில் அது ஆர்எஸ்எஸ் பண்ணுச்சு, இப்போ இவங்களும் பண்ணின்னு இருக்காங்களே. இப்போ ரெட்டை சுவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சந்தை இஷ்யூல இருந்து அந்த இஷ்யூலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா திராவிடம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க. அருந்ததிய மக்களை தூண்டிவிட்டு பறையர்கள் எங்கள் மீது சாதி ரீதியான ஒடுக்குமுறை செலுத்துறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் செஞ்சிருந்த வேலையை இப்போ இவங்க கையில் எடுத்துக்கினாங்க. இதுதான் ரொம்ப வெக்கக்கேடு. இவங்க அதாவது பறையர் மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் தன்னெழுச்சி பெற்று வருவதை இவர்கள் விரும்ப மாட்டுறாங்க. இது ஆர்எஸ்எஸ் தான் பண்ணிட்டு இருக்குது. இதை திராவிடவாதிகளும் சாதி எதிர்ப்பதாக கூறுபவர்களும் முற்போக்குவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவும் ஒருபுறம் செய்து கொண்டிருப்பது தான் வெக்கக்கேடானது. இப்போது நீங்கள் அது சொன்னதுனால சொல்கிறேன், நான் கேட்குறேன். நான் இப்போ குறிப்பாக திராம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு வந்து நீதி கேட்டு பாரஞ்சித் ஒரு பேரணி நடத்துகிறாரு. அந்த பேரணிக்கு முன்னாடி நாள் திருமாவளவன் வந்து வெளியிட்ட ஒரு காணொலி இவருக்கு எதிரானதாக வந்து புரிஞ்சுக்கப்பட்டது. ரஞ்சித் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ஏன்னா உங்களுக்கு எதிராக நிற்கணும், நீங்கள் அண்ணனை குரல்னு சொல்லும்பொழுது அவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு கருத்து மோதலோ கருத்து சண்டையோ வந்த மாதிரி தெரியல. ஆனால் திரும்ப வந்து புகழ்பாடி ரஞ்சித் அவர்களை வந்து வீழ்த்தி வந்து ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து திமுகவை சார்ந்த இந்த ஐடி விங்களுக்கு தான் உருவாக்குறாங்களோ ஒரு விமர்சனம் வந்துச்சு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க விசிகாக்கு சப்போர்ட் பண்ணுறதா கூட பொருள்படாது. அவங்க வந்து உனக்கான எதிராளி உன்னுடைய ஆளு என்றதை கட்டமைக்கிறாங்க. சிண்டு முடிகிறது ஒரே சமூகத்துக்குள்ள சிண்டு முடிச்சு உனக்கு எதிரான ஆளு அவங்க தான், நீ எங்களுக்கு தகுதியானவன்ல. விசிகா வந்து எங்களை எதிர்ப்பதற்கான ஈக்குவலான ஆள் இல்லை, உனக்கு தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு வேற ஒரு அரசியல்ல இல்லாத ஒரு இயக்கம் சார்ந்து இயங்கக்கூடிய வெறும் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கின்ற ஒரு அமைப்பை கைகாட்டி மட்டம் தட்டுறாங்க. அது இப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது திட்டமிட்டு இந்த ஐடி விங்கிங்க பண்றாங்க. ஒரு ஆளுமையா இருக்கிற ஒரு கட்சியை மட்டம் தட்டி பாக்குறது, சகோதரர் சண்டைகளை மூட்டி விடுறது. இவங்க மேல இருக்கிற டிஎம்கே, அதாவது அந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட படுகொலைக்கு அப்புறம் இது திமுக மீது மிகப்பெரிய கோபமா பட்டியல் மக்களுடைய கோபம் இப்படி திரும்பினதை திசை மாற்றி விட்டுறாங்க. உங்களுக்குள்ளார ஒரு சகோதர சண்டையா இது? காலகாலமா இவங்க இந்த சிண்டு முடிகிற வேலையை பண்ணின்னு தானே இருக்கிறாங்க. இப்போ நீதி கட்சியிலேருந்து வெளியேறின ராசா அவர் என்ன பண்ணாங்க, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு எதிரானவரா அவரை திருப்பினாங்க. தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் வந்து அவரையும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக இங்க இருக்கிற பட்டியல் மக்கள் செய்யல, இவங்க தான் இங்க சிண்டு முடிகிற வேலை பண்ணாங்க. அம்பேத்கருக்கு எதிராக அவர் வந்து கையெழுத்து போட்டாரு. அந்த மாதிரி வேலை இவங்க காலகாலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ கிடையாது, இது ரொம்ப காலமா இவங்க இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது திருமாவளவன் இருக்கிற பாசமோ விசிகா மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றோலாம் கிடையாது, அதெல்லாம் துளி கூட கிடையாது. விசிகாவை அழிப்பதற்கான வேலையில் தான் இவங்க கூட்டணி கட்சியில இருந்து கூட்டணி கட்சியில அவங்க வச்சிருந்தாலும் பல இடங்கள்ல அவர் கட்சி கொடிகள்லாம் அகற்றப்பட்டு தான் இருக்கு. இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியல் ரீதியா நமக்குள்ள ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்படிதான் இவங்க இதை புரிஞ்சு கொண்டார்களே ஒழிய சகோதரர் சண்டை மூட்டி விடுறாங்க இவங்கன்றது இவர்களுக்கும் தெரியும், தெரியாமல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு அமைச்சர் சேகர் பாபு வந்து செய்தியாளர் வந்து ரஞ்சித் மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு, பாரஞ்சித் சொல்லியிருக்காருன்னா யாருமா எனக்கு தெரியாதாம்மா, எனக்கு அரசியல் தான் தெரியும், தெரியவே தெரியாதாம்மான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரை கூப்பிட்டு ஒரு விழாவே நடத்திருக்காரு சேகர் பாபு அவர்கள். அவரை இன்வைட் பண்ணி பேசியெல்லாம் விழா நடத்திருக்காரு. எப்படி ஒரு தலித் வந்து ஒரு ஆளுமையாக வளரும் போது ஜஸ்ட் லைக் தட்னு தள்ளி ஓடி போகிறாங்களா? எப்படி அது? இது வந்து இதுதான் சாதி ஆதிக்க திமிர்னு சொல்லணும். இதை தான் உயர்ந்தவன், தான் பெரிய ஆளு, நான் சாதியால் உயர்ந்தவன் அப்படின்னு ஒருத்தரை தெரியாதுன்றது வந்து இப்போ அந்த இயக்குனர் வந்து ஊரறிஞ்ச இயக்குனர் ரஜினியை வச்சு படம்லாம் எடுத்திருக்கிறார். அப்படி அப்போ எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபரை வந்து தெரியாது, அவரை கூப்பிட்டு ஒரு இன்வைட் பண்ணி ஒரு விழாவே பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் வந்து தெரியாதுன்னு சொல்றது வந்து அந்த ஒரு கருத்தை செய்தியாளர்கள் கேட்குறாங்கன்னா அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் எஸ்கேபிசம் இது. இன்னொன்று வந்து சாதி ஆதிக்க திமிர் இது.
பக்கத்துல மேயர் பிரியா அவங்க சிரிச்சாங்க அப்படின்றது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுவும் செயற்கை தான் மூட்டி விடுறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சிரிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு சிரிச்ச மாதிரி தெரியல. அது எல்லா இடத்துலயும் அந்த அம்மா இன்முகத்தோட சிரித்த முகத்தோடு தான் இருக்காங்க. அதையும் கோர்த்து விட்டு சிண்டு முடியுறாங்க. உங்க ஆளுங்க தான் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ இந்த உள்ஒதுக்கீடு பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக இந்த 18% 3% எடுத்து அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடு வந்து கலைஞர் வந்து கொடுத்தாரு. இப்போ இந்த உள்ஒதுக்கீட்டிற்கான நாயகனே கருணாநிதி அவர்கள் தான். இன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு முன்மாதிரியை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எல்லாத்துக்குமே வந்து கருணாநிதி அவர்களும் திமுகவும் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வராங்களா? இப்போ இதை ஏற்கிறீங்களா நீங்கள்? இது வந்து அப்போவே நம்மளாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதுதான் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இல்லை, உள் ஒதுக்கீடுன்னு யாருதுலேருந்து எடுத்து கொடுக்குற? இங்கே என்ன கொடுக்குறாங்க? அவங்களுக்கு தனியாக நீ ஒரு கிண்ணத்தை போட்டு சோறு போட, இன்னொருத்தவங்க தட்டுலேருந்து எடுத்துக்கு சோறு எடுத்து போடுற, சாப்பிட்டுக்கிறவங்க தட்டில். அப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பாமல் இது இடஒதுக்கீடுன்றது ஏதோ உனக்கு கொடுக்குற சலுகை கிடையாது. அது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இந்தந்த வகுப்பில் இவ்வளோ பீப்புள் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரியான இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போது ஆல்ரெடி 18% இருக்கிற இதில் வந்து உள்ஒதுக்கீடு பிரித்து கொடுக்கறது வந்து அவங்களுக்குன்னு தனியாக நீ ஒரு கேட்டகரியை உருவாக்கி கொடுத்துருந்தா நீங்க இடஒதுக்கீட்டின் நாயகனா நம்ம கருணாநிதி ஏற்கலாம், கொண்டாடலாம். ஆல்ரெடி இருக்கிற இடஒதுக்கீடு இவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டில இடஒதுக்கீட்டுல அவங்க வரதானே போறாங்க. ஆமா, வரதான் போறாங்க. அது வந்து இவங்களதுல இருந்து பறிச்சு கொடுக்குறது. அப்ப இவங்களுடைய பாப்புலேஷன் வைஸ் இங்க சிண்டு முடிகிற வேலை இது கூட. இப்போ பறையர்களுக்கும் தேவேந்திர குழுவினருக்குமே வந்து இந்த இடஒதுக்கீடு போதுமான அளவு இல்லையா தமிழ்நாட்டுல? ஆமா, கிடையாது. பறையர்கள் 25% வேணும்ன்றீங்களா எஸ்சி எஸ்டிக்கு? ஆமா, அதனாலதான் கணக்கெடுப்பு நடத்துங்கன்றோம். அப்படியே கேட்டா இவங்க வந்து மறுக்கிறாங்க இல்லையா? நீங்க வந்து எதன் அடிப்படையில கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கிடையாது அப்படின்னா நீங்க இன்னும் உங்களுக்கு சொத்திய தூக்கி கொடுக்க சொன்னோம். பாப்பா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. இன்னைக்கு மக்கள் தொகை பெருகி இருக்கு, ஒரு சாதியில எண்ணிக்கை கூடி இருக்கு. இன்னைக்கு ஜனத்தொகை படி சாதியின் அடிப்படையில் பட்டியல் எடுங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு கொடுக்குறது தான் ஒரு முறையான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அதை பண்ணாம இடஒதுக்கீடு ஆல்ரெடி சொற்பமாக இருக்கிறவங்க கையிலேருந்து பறிச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு சகோதர சண்டையை மூட்டி விடுற வேலையை காலகாலமாக பண்ணிருக்காங்க. இது கருணாநிதியே ஆரம்பிச்சிட்டார் அவர் பீரியட்ல. அருந்ததியர்களுக்கும் பறையர்களுக்கும் இப்போ உள்ள சண்டை வந்து அந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனைனால நிறைய சண்டைகள் கருத்து முறைகள் நடக்குது. அது வந்து சாதி ஆதிக்கமான பறையர்கள் உங்களுக்கு அருந்ததியர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறாங்க, உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பிரிவினைகளை தூண்டி விடுறாங்க. ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியா? ஒடுக்குறாங்களா, உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பகைமையை உண்டு செய்யற வேலையே திமுக கருணாநிதி அன்றைக்கு செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த கிரீமி லேயர் எப்படி ஓபிசிக்கு இருக்கோ அந்த மாதிரி வந்து எஸ்சி எஸ்டிலுமே கொண்டு வரட்டுமே. ஒரு கலெக்டருடைய மகனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயோ விவசாயிகளுடைய மகனுக்கு வந்து கிடைக்கட்டுமே, ஒரு கூலி தொழிலுடைய மகனுக்கு வந்து கிடைக்கட்டுமேன்றப்போ மேம்போக்கோ பார்க்கும்பொழுது சரிதான் போல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை இன்னைக்கு எஸ்சிகளுக்கு கொண்டு வர வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு எஸ்சிகள் வந்துட்டாங்களா? பெரும்பான்மை அரசு பதவிகளில் உயர் பதவிகளில் வந்து இன்னைக்கு ஆளுமை மிக்க அதிகாரம் மிக்கவங்க ஆயிட்டாங்களா இவங்க எஸ்சிகள் வந்து தன்னிறைவு பெறல. வேலை வாய்ப்புல பொருளாதாரத்திலையும் இன்னும் தன்னிறைவுப்படாத மக்கள் இருக்காங்க. இந்த கிரிமி லேயர் என்ற முறையே வந்து மிகவும் தவறானது. அதாவது ஒரு இடஒதுக்கீடை வேண்டான்னு சொல்லத்துக்கான முதற்கட்டமான ஒரு சோதனையா தான் இதை நாம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஓபிசி கொடுத்தாலுமே தவறானது தானே அது? இல்ல, நான் வந்து பட்டியல் பிரிவு மக்களை வைத்து தான் பேசின்னு இருக்கிறேன். ஓபிசி பிசிக்கெலாம் நான் போல. பட்டியல் பிரிவு மக்கள் கிட்ட கிரீமி லேயர்ன்றது அவங்களுக்கு கொண்டு வந்தாலும் அது நமக்கு வரும். அடுத்தது பக்கத்துல ஓபிசிக்கு இருக்கு ஆல்ரெடி. ஆமா இருக்கு, அதுக்கு கூட நம்ம வேணாம்னு தான் சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு வந்தது அடுத்தது நமக்கு. இடஒதுக்கீடை முற்றும் முழுவதுமாக எராடிகேட். இப்போ இன்டெலெக்சுவல்ஸ் பார்த்தாங்கன்னா தலித்துக்குள்ள இவங்க வந்து எலைட்டு அப்படின்றாங்க. அதாவது தலித்துக்களை முன்னேறி வந்தா அவங்கள பார்த்து எலைட்டுன்னு சொல்லி காலி பண்றது. அப்போ இவங்க இப்படியே தான் இருக்கணும், எளிமையா இருந்தா தான் அவங்கள வந்து ஏத்துக்கிறாங்க. எளிமைன்ற பெயர்ல இவங்களை அப்படியே வச்சிருக்கணும்னு அதுல நல்லா உடை உடுத்தி நாகரிகமா மேல வர்றவங்கள எலைட்டுன்னு சொல்லிட்டு பரிகாசம் பண்ற ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. கிரீமி லேயரையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவையா இருக்கு. கிரீமி லேயர்ன்றது இடஒதுக்கீடை காலி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான். இப்போ நம்ம கிரீமி லேயரை எதிர்ப்பதை விட தனியார் மயமாக்கலை தான் நாம் எதிர்க்க வேண்டிய தேவையா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு பிரைவேடைசேஷன் ஆயிட்ட பிறக்கும் இடஒதுக்கீடுன்றது இங்க கொஸ்டினபிள் தான். யார்கிட்ட போய் நம்ம இடஒதுக்கீடு கேட்போம்? ரயில்வே துறை இன்னைக்கு தனியார் மயமாயிட்டு இருக்குது. மொத்தமே டெலிஃபோன் பிஎஸ்என்எல் எல்லாமே தனியார் மயமாகிட்ட பிறக்கும் நம்ம யாருக்கிட்ட போய் கல்வி
எல்லாமே தனியார் மயமாயிட்ட இருக்கோம். இடஒதுக்கீடு நம்ம யாருக்கிட்ட போய் கேட்போம்? அப்போ இடஒதுக்கீடு டைரெக்டாக தூக்காம இந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டே வந்துன்னு இருக்காங்க எல்லாத்தையும். அப்போ வந்து நாம இடஒதுக்கீடுன்றது இங்கே எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்றப்போ ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சோடு இப்போ சர்ச்சையாச்சு. நான் வந்து உங்கள்கிட்ட நிற்கணுமா, எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ உன்னை கேட்டால் மத்திய அரசை கை காட்டி விடுற, அது ரொம்ப நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சரை சிறுமைப்படுத்திட்டாரு. இவர் சாதி எண்ணத்தோட பேசிட்டாரு. நீ இடஒதுக்கீடு பற்றி பேச போனால் இவருக்குள்ள ஒரு சாதி புத்தி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் விமர்சனம் பண்ண பார்த்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்படிலாம் இல்லை. அவர் என்னதான் இப்போ தலித்துகள் எதிராக அவர் கருத்து சொன்னாலும் அது சாதியின் அடிப்படையில் சொல்றாரு ராமதாஸ். அந்த முரணை தூக்கி ஓரமா வைங்க. அது இல்லாம அவங்க இனத்துக்காண்டி இடஒதுக்கீடே அவர் சரியா தான் கோர்றாரு. அந்த சவுண்ட் நம்ம பக்கத்துல இருந்து எழலையன்ற கவலை நமக்கு இருக்கு. பட்டியல் சமூக தலைவர்கள் அந்த அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல. ராமதாஸ் அவங்க சமூகத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு இங்க வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு திரும்ப பண்றவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறாங்களோ அது பரவலாக்கப்படலை, அழுத்தம் கொடுக்கல. இப்போ அவங்க கம்யூனிட்டிக்காண்டி அவங்க ஃபைட் பண்றாங்க. அது வந்து முதல்வரை சிறுமைப்படுத்தி தான் நாம் அதை எப்படி பொருள் கொள்ள முடியும்? இல்லை, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் போயிட்டு இங்கே ஆட்சி செய்கிறீங்க, மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கையேந்து நிற்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி தான் சொல்ல வராரு. ஆமாம், கரெக்டு தான். அது என்னைய பொறுத்த வரையில் அவர் சொல்றது கரெக்டு தான். ஏன்னா பெருவாரியான மக்கள் இன்னைக்கு தமிழகத்தில் மைனாரிட்டி ஆட்சி செய்யக்கூடாது என்ன? ஆமா, மைனாரிட்டி என்னைக்கு காலம் ஆச்சு. அப்போ பெருவாரியான மக்கள் என்ன பண்றது? இங்க என்னைக்கு ஒரு வன்னியரோ ஒரு பறையரோ என்னைக்கு இந்த நாட்டினுடைய முதல்வராவோ துணை முதல்வராவோ போட்டிருக்கீங்களா நீங்க? அவங்களே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தா அவங்க என்ன பெரிய வந்து உயர் சமூகம்? ஒன்னும் உயர் சமூகம் கிடையாது. மைனாரிட்டின்றது வந்து அவங்க இந்த திராவிடம்ன்ற சொல்ல வச்சுட்டு இன்னும் இங்க கதை எழுந்துன்னு இருக்காங்க. திராவிடம்ன்ற சொல்லி அவங்க பயன்படுத்தாம இருக்கட்டும், சாதியின் அடிப்படையில தான் இவர் ஓரம் கட்டுவாங்க முதல்வராகவே இருந்தாலும் கூட. திராவிடம்ன்ற ஒரு கான்செப்ட் அவங்க பேசினே இருக்கிறதுனால தான் அவங்களால இங்க ஆட்சி செய்ய முடியுது. திராவிடம்ன்ற கான்செப்டுக்கு இன்னைக்கு திமுக கையில் எடுக்கலைன்னா அவர் சாதியின் அடிப்படையில் பார்த்து தான் ஓரம் கட்டுவாங்க. அதனாலதான் இவங்க ஒரு சேஃப் சோனா திராவிடம்ன்ற கையை இன்னொரு பக்கத்துல துர்கா ஸ்டாலின்லாம் போய் கோயிலாம் சுத்தின்னு இருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஒரு இதை வச்சுட்டு ஒரு பக்கம் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறாரு, இது வந்து ராமருடைய இதுதான் ஆட்சி அப்படின்றாங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியை. இது எப்படி இருக்குன்னா இவங்களே சனாதனவாதிகளா இருக்காங்க, இவங்களே சனாதன எதிர்ப்புவாதிகளாகவும் இருக்கிறாங்க. இவங்களே இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது இவங்களுடைய இவங்களே இந்த அறநிலைத்துறை அமைச்சராக ஆன்மீக ஆட்சி நடத்திட்டு, அதாவது அவங்களை வரவிடாம பண்றதுக்கு அடுத்த இதை இவங்க ஸ்டாண்ட கையில எடுக்கிறாங்க. பிஜேபி இப்படி தானே வருது, நீங்க ஆன்மீக பாதையை அதை நாங்க கேப்சர் பண்றோம். அவங்க முதல்ல ஆட்சியில் இருப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களே ஒழிய இவர்களுக்கு என்று கொள்கை கோட்பாடு என்று நிரந்தரமாக எதுவுமே இல்லை. நாளைக்கு ஆன்மீகவாதியாக இவர்கள் இருப்பவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் மக்களுடைய மனநிலை மாறினா ஆன்மீகவாதிகளாக முழு காவி உடையும் பட்டையும் கொட்டையும் போடுவதற்கு கூட இந்த திராவிடவாதிகள் தயாராக இருக்கிறார்கள். பெரியார் என்பதை சும்மா ஒரு இதுவா ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய நோக்கம் என்பது அதுவாக இல்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி பிரதாப்.